ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொருட்களை பிரித்தெடுத்தல். வாட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்? செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர் யூஸிங் மெத்தட்ஸ் இன் their physical properties. ஓகேவா? based on their physical properties. அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து அதை நம்ம எப்படி அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஹேண்ட் பிக்கிங், த்ரெஷிங், வினோயிங், சீவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் டீகேண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன், கிறிஸ்டலைசேஷன். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிக்கிங். ஹேண்ட் பிக்கிங்னா என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் which differ in size அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறது. செப்பரேட்டட் பை ஹேண்ட், கையினால் நம்ம செப்பரேட் பண்ணுறது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாலிடாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வீட்டிலே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ இந்த அரிசியில் வந்து கல் இருக்கும், அதை எடுக்கிறது, அப்புறம் வந்து கோதுமையில் கல் எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே அதுக்குரிய எக்ஸாம்பிள். அடுத்து த்ரெஷிங்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காம்பனன்ட்ஸை வந்து பீட் பண்ணி, அதாவது இந்த நெல், கோதுமை இதெல்லாம் அடித்து அதை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதுக்குரியது. இதுக்கு இதுவும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சாலிடாக இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அடுத்து வினோயிங்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க, ஹெவியர் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்து, அதாவது சொலவில் படைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, படைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைட்டர்லாம் அப்படியே அதாவது அந்த பதறு அப்படின்னு சொல்லுவாங்க, உமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல பறந்துடும். ஹெவியர் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே அங்கேயே இருக்கும். ஸோ அதை வச்சு இதை பிரித்து எடுக்கிறது. இதுவுமே வந்து கிரெயின்ஸ், அந்த மாதிரி தானியங்கள் அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சாலிட் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மெத்தடும். அடுத்து சீவிங்னா என்னதுன்னா ஜல்லடை தான். அதாவது ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்துடும். பிக்கர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்கே அந்த ஜல்லடையில் அப்படியே தங்கிடும். ஸோ இதுவுமே வந்து நம்ம சாலிடுக்கும் பிரிச்செடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன். பேர்லேயே மேக்னெட்டுன்னு இருக்குது. ஸோ நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே, அதாவது மேக்னெட் வச்சு இது பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கீழே தங்கிடும். மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அடுத்து செடிமெண்டேஷன் அண்ட் டிகேண்டேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நம்ம எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்னெட்டிக்கும் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸையும் பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செடிமெண்டேஷன் அண்ட் டிகேண்டேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்சால்யூபிள் லிக்விட் ரெண்டுமே. ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ சாண்டு, வாட்டர் இதெல்லாமே பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிமெண்டேஷன் அண்ட் டிகேண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்சால்யூபிள் சாலிடும் லிக்விடும் கலந்த மாதிரி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்போ சாண்டு அண்ட் வாட்டர் அப்படின்னா, சாண்டு வந்து தண்ணியில் வந்து அதாவது கரையாது, இன்சால்யூபிளாக இருக்கும். ஸோ இன்சால்யூபிள் சாலிட் ப்ளஸ் லிக்விட் வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த செடிமெண்டேஷன் அண்ட் டிகேண்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரேஷன் பார்க்கும்போது இதுவுமே இன்சால்யூபிள் சாலிடு தான் இன்சால்யூபிள் சாலிடும் லிக்விடும். இதுவுமே அந்த மாதிரி டஸ்ட்டு அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து இன்சால்யூபிள் சாலிடும் லிக்விடும் சொன்னோம்ல. சாக் பவுடர் அதுவும் வாட்டரும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. இது நம்ம நார்மலாக ஒரு பேப்பரை வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி தான். அந்த சாக் பவுடர் எல்லாமே அந்த பேப்பரில் செட்டில் ஆயிரும். கீழே வந்து நம்ம லிக்விட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு எவாப்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சால்யூபிள் சாலிடும் லிக்விடும் அந்த சாலிடு வந்து சால்யூபிள் ஆயிரும், கரைஞ்சிரும். வாட்டரில் கரைஞ்ச அந்த இதை வந்து அந்த லிக்விடையும் அந்த இதையும் செப்பரேட் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா
சீ வாட்டரில் நிறையா சால்ட் இருக்கும். அதை வந்து நம்ம எவாப்ரேஷன் மெத்தடில் வந்து நம்ம இது பண்ணோம்னா வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிடுது. அந்த இது இருக்குது பார்த்திங்களா, சால்ட் எல்லாமே கீழே வந்து செட்டில் டவுன் ஆயிடுது. ஸோ இது வந்து எவாப்ரேஷன் மெத்தட் பட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சால்யூபிள் சாலிட் ப்ளஸ் லிக்விட். நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்சேஷன் கிறிஸ்டலைசேஷன். நாட் கண்டென்சேஷன், கிறிஸ்டலைசேஷன். இப்போ கிறிஸ்டலைசேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சால்யூபிள் லிக்விட் ப்ளஸ் சால்யூபிள் சாலிடு, அதாவது கரையக்கூடிய ஒரு சாலிடும் லிக்விடும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம சுகர்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். சால்யூபிள் சாலிட் ப்ளஸ் லிக்விட். ஓகே, இப்போ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அன்சேஞ்ச்டாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். நம்ம காம்பனன்ட்ஸை தான் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம். அது என்னது, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில், அதாவது ஃப்ரீசிங், மெல்ட்டிங், அதிலலாம் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விடாக மாறும், லிக்விட்லேருந்து சாலிடாக மாறும், வேப்பராக மாறும், அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதே அந்த இதை வந்து நம்ம பிரித்து தான் எடுக்கிறோம். அது வந்து எந்த சேஞ்சும் நடக்காது. அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதான் the substance remain unchanged in all methods. எல்லா மெத்தட்ஸ்லேயுமே. ஓகேவா? நம்ம பார்த்த 9 மெத்தட்ஸ்லேயுமே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அன்சேஞ்ச், அதாவது எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஒன்லி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் தான் பண்ணுறோம். ஓகேவா? இந்த காம்பனன்ட்ஸை தான் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.